கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தருக்கு சோதரர், அவர்கள் போது யார் ஆறுதல் அடைவார்கள்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை. 2 வரி தான் இருக்குது, குரல் மாதிரி இருக்கு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு உலகத்தில் துயரம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பாடுகள் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு மனிதனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது, எல்லாருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் சமாதானமாக நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், கோடி கோடியாக சொத்து வச்சுக்கிற மனுஷனை கேட்டால் கூட அவரும் பலவிதமான காரணங்களை சொல்லி நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு சொல்லுவார். ஆகவே இந்த உலகத்தில் துயரப்படாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய துயரத்தை அப்படியே விட்டு விடுகிறார்ல. கர்த்தருக்கு மகிமையுண்டார். நம்முடைய துயரத்திலிருந்து நமக்கு விடுதலை தரும்படி ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அவர் அப்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியானது மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் தமிழத்தில் வந்து திரளான ஜனங்களை பார்த்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யாரெல்லாம் துயரப்படுகிறோமோ, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ, யாரெல்லாம் வேதனைப்படுகிறோமோ, யாரெல்லாம் அங்கலாய்க்கிறோமோ, எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு யாரும் ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னை ஆற்றி தேற்றுறதுக்கு யாரும் இல்லை, இப்படி சொல்லி இன்றைக்கி அநேக குடும்பங்களில், அநேக தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டார். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி, விடுதலை தரும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கிறார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு உலகத்தில் இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமானால், நம்முடைய துயரங்கள் மாற வேண்டுமானால், நம்முடைய கஷ்டங்கள் மாற வேண்டுமானால், நம்முடைய கண்ணீர் கவலையெல்லாம் மாற வேண்டுமானால், அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வேலையில், இந்த காலை வேலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் துயரம் அதிகமாக இருக்குதா, துக்கம் அதிகமாக இருக்குதா, வேதனை அதிகமாக இருக்குதா, நீங்கள் மூச்சு விட முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு வெளியே சொல்ல முடியாத ஏராளமான பிரச்சனை இருக்கும். யார்கிட்ட சொன்னாலும் அது அவரை சொல்லுகிறவர்களை தப்பாக நினைப்பாங்க. யார்கிட்ட சொல்கிறது, என்னுடைய வேதனைகளை யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஜனங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய அங்கலாய்ப்பெல்லாம், உங்களுடைய வேதனைகள் எல்லாம், உங்களுடைய பெருமூச்சுகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் போய் உங்களுடைய கவலையெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்களானால், உங்களுடைய பாரத்தையெல்லாம் அவர் மேல் இறக்கி வைப்பீர்களானால், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவராக இருக்கிறார், உங்களை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆகவே இன்றைக்கு அவருடைய ஜனமாகிய நம்மை ஆற்றவும் தேற்றவும் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்துடைய வார்த்தைகள் நம்மை ஆற்றி தேற்றும், நம்மை தைரியப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைகள் மாத்திரம் நமக்கு கிடைக்காவிட்டால், இந்த வார்த்தைகள் மாத்திரம் ஆண்டவர் நமக்கு சொல்லாவிட்டால், நாம் நம்முடைய துக்கத்திலே மூழ்கி போயிருப்போம். ஆகவே எனக்கு அன்பானவரில் மலை பிரசங்கத்தில் முதல் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம், அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அப்படி தொடர்ந்து ஆரம்பித்து பாக்கியவான்களை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறார். 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் துயரப்படுவீர்களானால், கஷ்டப்படுவீர்களானால், வேதனைப்படுவீர்களானால், அநேக விதமான காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் உபத்திரப்படுவீர்களானால், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் அந்த துயரத்தை மாற்ற வல்லவர். இந்த 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களோடது. 11ஆம் வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்.
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆண்டவர் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், நீதியின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம் நாம் துயரப்படுவோமானால், நம்முடைய ஜனங்கள், சொந்தக்காரர்கள் உங்களை வெறுத்து தள்ளி ஆகாதவன் என்று சொல்லி உங்களை புறம்பாக தள்ளுவார்களானால், உங்களை துன்பப்படுத்துவார்களானால், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை கூட அப்படி தான் ஜனங்கள் சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டார். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை கூட புறம்பே தள்ளினார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை பிசாசு பிடித்தவர் என்று சொன்னார்கள். இதை காட்டிலும் நம்ம அதிகமாக யாரும் சொல்ல போகிறதில்லை. ஆண்டவராக இயேசு பட்ட பாடுகளை காட்டிலும் நாம் அதிகமான பாடுகளை படப்போவதில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய துயரத்தை அவர் மாற்றி அதை பாக்கியமாக நமக்கு தருகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். அந்த ஆறுதலை நமக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஆண்டவர், இன்றைக்கு நம்மை தைரியப்படுத்தக்கூடிய ஆண்டவர், இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத புஸ்தகம், பரிசுத்த ஆவியான் 3 காரியம் நம்மை தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், உற்சாகப்படுத்தும். நம்முடைய கைகளில் இருக்கிற அந்த வேத புஸ்தகம், அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது அது நமக்கு ஆறுதலாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத புஸ்தகத்தில் வார்த்தைகள் அவைகள் நமக்கு எப்போது ஆறுதலாக இருக்கும். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவுகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்வது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். உங்களுடைய கண்ணீர், அநேகர் உங்களை கண்ணீர் சிந்த வைக்கிறாங்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, உங்களை காயப்படுத்துகிறாங்களா, உங்களை துக்கப்படுத்துகிறாங்களா, உங்களை துயரப்படுத்துகிறாங்களா, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் துயரப்பட்டீங்களோ, யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அது வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவராக இயேசு நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் துயரப்படுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை, நம்முடைய துயரத்தை மாற்றி நம்மை பாக்கியவான்களாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். அதனால தான் வசனம் சொல்கிற, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் நம்ம ஆறுதல் படுத்தக்கூடியவர். என்னுடைய ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி ஏசாவில் 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை அவரிடத்தில் வந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கடிந்து கொள்கிறதில்லை. நம்மை புறம்பே அவர் தள்ள மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அப்படி தான் சொல்கிறது, என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை புறம்பே தள்ளாத ஆண்டவர். இன்றைக்கு அவர் அவருடைய கரங்களை நீட்டி நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால், ஆண்டவர் நிமித்தம் துயரப்படுவோமானால், வசனத்தின் நிமித்தம் துயரப்படுவோமானால், ஊழியத்தின் நிமித்தம் துயரப்படுவோமானால், நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. நம்மை ஆற்றி தேற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்தியம் இல்லாதவனுக்கு அவர் சத்தியத்தை பெருக பண்ணுவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நமக்கு சத்துவத்தை கொடுப்பார், நம்மை உற்சாகப்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய காரியங்களில் தொடர்ந்து முன்னேறி போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆற்றி தேற்றுகிறவர், அதுக்காக ஸ்தோத்திரம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
ஆண்டவரே, நாங்கள் துயரப்படுகிற எல்லா துயரங்கள்ல இருந்தும், எல்லா வேதனைகள்ல இருந்தும், எல்லா போராட்டங்கள்ல இருந்தும், எல்லா கண்ணீர்லேருந்து, எல்லா கவலையிலிருந்தும் இயேசுவே எங்களை நீர் விடுதலை பண்ணி எங்களை ஆற்றி தேற்றும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார்களானால், நிம்மதி இல்லாது இருப்பார்களானால், ஆறுதல் இல்லாது இருப்பார்களானால், அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்து அவர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி ஆண்டவரை அவர்கள் ஆறுதல் படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தார். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. வாழ்வில் நன்மை செய்தாரே. எந்தன் பாதம் கல்லிலே என்றும் இடராமல், ஏழை எந்தனின் பாவம் சாபம் போக்கியே. எந்தன் பாதம் கல்லிலே என்றும் இடராமல், ஏழை எந்தனின் பாவம் சாபம் போக்கியே. ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார், பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே